கண்டிப்பாக ஒரு முறை வணங்க நினைக்க சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இளையதரன் சார் வந்து நல்லா உள்வாங்கியிருக்காரு. ஒரே வார்த்தை பார்த்தேன், அட்டாச்மெண்ட். எந்த ஒரு விஷயத்தை எப்படி அட்டாச் பண்றோம் அப்படிங்கிறத வச்சுதான் செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறதே நடக்கும். 2 கன்வர்ஷன் தான். அந்த அட்டாச்மெண்ட் எவ்வளவு தூரம் அந்த ஸ்மெல், அந்த ஸ்மெல்லுங்கிறது அந்த துணியில பார்த்ததுங்கிறத தாண்டி கதவை திறக்கும் போது நம்ம காலில் யாருடியா விழுவுறா, துணி வந்து விழுந்ததியா அப்படின்னு சொல்லும்போது காலில் வந்து துணி விழுந்தது அப்படின்னு சொன்னார். அதை ரியலைஸ் பண்ணும்போது தெய்வமே, இப்ப நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது நீங்க அழுதா. தெய்வமே, திருப்பி சொல்றேன், நீங்க அழுதா அப்ப அடாடா அழகு வரும். எப்பெல்லாம் நீங்க சிரிக்கிறீங்களோ, இது தெய்வத்தின் சிரிப்பு. என்ன, எப்பெல்லாம் ஆறீங்களோ, கலிவரதன் சாரோட அழுகை அது. அதாவது ஒவ்வொருத்தரும் தாம் பேர் வச்சுக்கிறோம்ல, பேரை வைக்கும் போதே அந்த அம்மா சந்தோஷப்படும். என்ன பேர் வைக்கலாம், என் பிள்ளைக்கு வந்து வெங்கடேஷ்னு பேர் வைக்கணும்னு எப்ப பிளான் பண்ணோம்னா, எல்லாரும் வந்து நார்மல் டெலிவரி ஆகாம சிசேரியன். எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் பார்த்தா அப்பதான் மேரேஜ் ஆயிருக்கும். எல்லாம் ஒரே யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஜாலியா இருப்போம். அப்ப டெலிவரி வந்து இதாச்சுனா அப்படின்னு, நார்மல் டெலிவரி ஆனா தெய்வமே எனக்கு நார்மல் டெலிவரி ஆனோம் அப்படின்னு பேரு. என் பேர் வெங்கட்ராமன், ஒய்ஃப் பேர் பத்மாவதி. இது வந்து அமையறது குலதெய்வம் வெங்கடாச்சலபதி. அமைச்சுக்கிட்டது என்னன்னா வெங்கடேஷ்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். பண்ணிட்டு, அதாவது பேரை வைக்கும் போது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறோம் பாருங்க, அப்பவே நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுதுங்கிற அந்த தன்மை அப்பா அம்மா அப்படி பவர்ஃபுல்லா ஏத்திருக்காங்க. தெய்வமே, கண்ணுல இருந்து தண்ணி வந்ததுன்னா ரோட்ல ஒருத்தன் சாட்டை எடுத்து தானே அடிச்சுக்கிட்டு காசை கேட்பான். இதை எல்லாருக்கும் சொல்லுவேன் நான். இஃப் யூ ஆர் க்ரையிங், யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப். நெவர் கிரை. அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இங்க தெளிவா இருக்கு. அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில இருந்து ஒவ்வொரும் நம்மளோட பரிபூர்ணமா இறைவன் போட்ட அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டை தேர் இஸ் நோ டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆனும். தட் இஸ் கால்டு செல்ஃப் ரியலைசேஷன். நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வு பார்த்தேன். மும்தாஜ் மேடம் டான்ஸ் எல்லாம் பட்டையை கலப்புவாங்க. ஆனா அந்த கவர்ச்சி நடிகை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாருங்க. அடாடாடா, புத்தருக்கு ஞானம் பிறந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, ஐயோ நான் இதெல்லாம் படிக்காம போயிட்டேனே, இதெல்லாம் நான் பார்க்காம போயிட்டேனே, இதெல்லாம் நான் உணரும் போது நான் நான் பண்ணது தப்பு. மனிதனுக்குள்ள 2 விஷயம்தான், வெதர் ஐ எம் டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங், வெதர் ஐ எம் டூயிங் இஸ் குட் ஆர் பேட்னு அடுத்த ஸ்டேஜ் நான் 3 லெவல்ல சொல்லி கொடுப்பேன் பயிற்சியில. அந்த ரைட் ஆர் ராங்ல அந்த ராங்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உதிர்த்துட்டு வருவோம். ஐ எம் டூயிங் ராங் திங் டு மீ, டு அதர்ஸ், டு எனிபடி, இட்ஸ் கிரியேஷன். கடவுள் கூட சந்தோஷப்பட மாட்டானா நம்ம அழுதா. அப்படின்னா இவ்வளவு உலகம் அருமையா நீ சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளவு விஷயத்த கொடுத்துருக்கேன், ஐயா அழுவுற அப்படின்னு இறைவன் கேட்பாராம். தெய்வமே, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாதான் உலகமே சந்தோஷப்படுத்த முடியும். வணக்க பல்லாண்டு ஈழச்சி அப்படி திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it. each and every moment, each and every second we have to plan for it. இல்லச்சி அப்படி திருச்சியில் நன்றி நண்பர்களே. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். எங்க அம்மா படத்தை, அதாவது படத்தை கூட படத்தை அதிகமா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த உள்ள இருக்கிற தெய்வத்தை, அந்த ஸ்மெல் ஒன்னொன்னையும் நீங்க ரியலைஸ் பண்ணி பேசுனது சிறப்பு. நான் எப்பொழுதுமே ஏதாவது அழுகுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நான் வந்து ஓடி போயிடும். நான் நெவர் கிரை. ஸோ அதனால அழ வேண்டியதே இல்லை. நான் அந்த ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பை எல்லாருக்கும் புரிய வச்சீங்க பாருங்க. சிறப்பு. ஒன்னொன்னையும் அழகா பிரிச்சு மேஞ்சிருக்கீங்க. தெய்வமே, உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போ நடக்க போகுதோ தெரியல. திருச்சி வந்தா வாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், நெய்வேலி வந்தா வரேன். நம்பரை தர சொல்லி போன தடவை கேட்டேன், சான்ஸே இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் கேட்போம், ஆசைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இறைவன் தான் முடிவு பண்ண வேண்டும். நன்றி, வாழ்க பல்லாண்டு.